இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்பட்ட அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இறைமனிதன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த ஆகஸ்ட் மாதம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த இளன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய தாயே, தகப்பனே, என்னுடைய உற்ற தோழனே, எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் உடைய ஒரே மகனை தந்து எங்களுக்காக அவர் பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்து எங்களை மீட்ட ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் இந்த தியானத்தை ஆசீர்வதிங்க. நீங்கள் பேசுகிற ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அன்பான சாரியம் சாகுசாரியம் நீர் எடுத்து பயன்படுத்துங்க. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை என் தேவன் தாமே தந்து நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் அதிகாலை நேரம் ஆண்டவர் சமூகம் அமைதலாய் காத்திருப்பேன் என்ற ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பன் சாங்கை நம்ம சாரோடு இணைந்து பாடுவோம். அதிகாலை நேரம் ஆண்டவர் சமூகம் அமைதியாய் காத்திருப்பேன் என்ற பாடல். அதிகாலை நேரம் வருஷம் அமையாதிருப்பேன், என்னாமை மௌனம் அறிவிக்க அவரை போலாவே. அதிகாலை நேரம் ஆண்டவர் சமூகம் அமைதலை காத்திருப்பேன், என்னாமை மௌனம் அறிவிக்க அவரை போலாவே. வடதிசை வாழும் என் குடும்பம் உடன் என் நினைவில் கலந்து விடும். வடதிசை வாழும் என் குடும்பம் உடன் என் நினைவில் கலந்துவிடும். தேவனின் வல்லகரம் என் கரம் அலட்ட வல்லமை தேவன் வெளிப்படுவான், வல்லமை தேவன் வெளிப்படுவார். அதிகாலை நேரம் ஆண்டவர் சமூகம் அமைதலாய் காத்திருப்பேன், என்னாமை மௌனம் அறிவிக்க அவரை போலாவே. லட்சியத்தோடு அர்த்தமுள்ள பொறுப்பை ஏற்று முனைந்த பின்னர், லட்சியத்தோடு அர்த்தமுள்ள பொறுப்பை ஏற்று முனைந்த பின்னர், அனைவரின் உள்ளமும் சங்ககமாகும் ஒன்றியம் வழங்கும் தேவனே மகிழ்வார், ஒன்றியம் வழங்கும் தேவனே மகிழ்வார். அதிகாலை நேரம் ஆண்டவர் சமூகம் அமைதலை காத்திருப்பேன், என்னாமை மௌனம் அறிவிக்க அவரை போலாவே. மற்றவர் மீது
நாம் தனக்கென வாழ மறந்து மீது நாம் வேகம் சமுதிக்கு வசப்படுத்தும் சவத்தை சீக்கிரம் வாசப்படுத்தும் அதிகால நேரம் ஆடவர் சமூகம் அமைகள் எண்ணியலாமை மௌனம் அறிவிக்க அவரை போலாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரில் இந்த மனமகிழ்ச்சி காலை வேளை 30ஆம் நாளில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி வைத்துக் கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற சில வசனங்களை தியானிக்க போகின்றோம். இதனுடைய தலைப்பு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் புது கடவுளுக்கு ஏற்புடைய ஆகையால் நாம் கொண்டுள்ள கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டிருக்கின்றோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெரும் மகிழ்வும் கொள்ள முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவினுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் வழியாக மட்டுமே ஒரு மனிதனுக்கு வாழ்வு கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது என்பதை மிக தெளிவாக பவுல் இந்த காலை வேளையிலே நமக்கு எடுத்துரைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில்தான் நமக்கு புது வாழ்வு கிடைக்கிறதே தவிர கிறிஸ்துவோடு இணையவில்லை என்றால் நமக்கு புது வாழ்வு இல்லை என்பதை மிக தெளிவாக இங்கே அடிக்கோளிட்டு பவுல் காட்டுகின்றார். மாத்திரமல்ல, அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கி கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். இப்போ ஆண்டவருக்காக நாம் துன்பங்களை தாங்கிக் கொள்வது, பொறுமையாக இருப்பது, அன்பாய் இருப்பது, விட்டு கொடுப்பது, இவைகளின் வழியாக கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நாம் அறிவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம யாராலும் மறுக்க முடியாது. அதாவது எதிர்நோக்கு வாழ்வு இவெல்லாம் நம்ம சந்திக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்ம சந்திக்கும்படியாக அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற சில குணநலன்கள் நம்மோடு கூட இருக்கிறது. அது கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு பெறப்பட்டிருக்கு. அதான் சொல்றார், அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடவுளின் அன்புதான் நம்முடைய உள்ளங்களிலே பொழியப்பட்டிருக்கிறது. தூய ஆவின் அருட்கொடையாளாக வழியாக நமக்கு ஒவ்வொரு நாளும் அருளப்படுகிறது. அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் பட்டாலும் ஆண்டவருக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. அதான் நம்ம தலைப்பை பார்க்குறோம், கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் புது வாழ்வு. கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் புது வாழ்வு என்று பார்க்கிறோம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோது குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். பாருங்க, அழகா சொல்றார். இறைப்பற்று இல்லாமல் இருந்த நேரத்திலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததனால நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அதான் உயிரை கொடுத்திருக்கிறார். நேர்மையாளருக்காக ஒருவர்
தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். பார்த்தீங்களா, நேர்மையாளருக்கு நல்லவர்களுக்கு உயிரை கொடுக்கலாம். இன்னைக்கு கெட்டு போய் சபிக்கப்பட்ட மக்களுக்கு யாருன்னா உயிரை கொடுக்க முடியுமா? ஒரு ஊர்ல பெரிய திருட இருக்கிற கொலைகாரன் கொள்ளைக்காரன் எல்லாம் செய்கிறவன், அவனுக்கு யாருன்னா உயிரை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டான். அதே நல்லவர்களுக்காக கொடுக்க துணியலாம். யாருன்னா ஒருத்தர் வரலாம், வந்தாலே வரலாம், இல்லைனா இல்லை அந்த மாதிரி. ஆனால் கெட்டவர்களுக்காக ஒருவனும் கொடுக்க மாட்டான். அதனால ஆண்டவர் நாம் கெட்டவர்களாக இருக்கும் போதே, நாம் பாவிகளாக இருக்கும் போது நமக்காக தம் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அவருடைய சிலுவையின் வழியாக, பாடுகளின் வழியாக நம்மை மீட்டு இன்னைக்கு ரட்சித்திருக்கிற அவருடைய பிள்ளையாய் மாற்று. அதான் நம்ம அந்த நம்பிக்கையின் எதிர்நோக்க நம்ம பார்க்கின்றோம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் தம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோம். இல்லையா, நம்ம மீட்கப்பட்டதுனால நம்ம தைரியமா இருக்கலாம். எது குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளை ஆண்டவர் ரட்சித்து விட்டார். இனி நமக்குள்ள பாவம் இல்லை, நீதி தீர்ப்பு இல்லை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று மிக அழகா இங்கே சொல்றார். நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் ரட்சித்ததுனால நம்ம ஆண்டவரோடு இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்வையும் அவருக்குள்ள நிலைத்திருக்கிற வாழ்வையும் கடவுள் தருகிறார் என்கின்ற அழகான காரியத்தை இங்கே பவுல் ரோம திருச்சபைக்கு விளக்கி கூறுவதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, ஆதாம் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த காரணம், கிறிஸ்து வழியாய் கொடுக்கப்படுகிற மீட்பு, இவைகளை நாம் இந்த பகுதியில் தொடர்ந்து பார்க்கின்றோம். ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவி கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் எல்லாரும் ஆதாமை போல கடவுள் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. அதாவது ஆதாம் வழியாக பாவம் வந்தது, கிறிஸ்து வழியாக ரட்சிப்பு வந்தது என்றது தெளிவாக சொல்றார். இப்போ ஆதாமுக்கு அப்புறம் வந்த எல்லா தலைவர்களையும் என்ன பாவம் சூழ்ந்து கொண்டது. அவங்க எவ்வளோதான் நீதிமான்களாக இருந்தால் கூட சரி, பாவத்தில் அவங்க இருந்ததுனால அவளை பாவம் சூழ்ந்து கொண்டது. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. குற்றத்தின் தன்மை, அருள் கொடை தன்மை வேறு. குற்றம் ஆதாம் வழியாக வருது, அருள் கொடை என்பது கிறிஸ்து வழியாய் நமக்கு வருகிறது. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தார்கள். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்துவின் என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. அப்போ ஆதாம் வழியாய் நமக்கு கிடைத்தது பாவம், சாபம், நரகம், மரணம். கிறிஸ்து வழியாய் கிடைத்தது அருள், வாழ்வு, பரலோக வாழ்க்கை. ஏன்னா அவர் நமக்காக சிலுவையில் தன்னைத்தான பலியாய் ஒப்பு கொடுத்ததுனால நம்ம அதெல்லாம் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அருள் கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில், ஒரு மனிதர் செய்த குற்றத்திற்காக தீர்ப்பு கிடைத்தது, தண்டனை கிடைத்தது. பலருடைய குற்றங்களுக்கு தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாய் வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாய் சாவு ஆட்சி செலுத்தினது என்றால், அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்களின் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல், ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல்
எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆனார்கள். பார்த்தீங்களா, ஒருவருடைய கீழ்ப்படிய போனதுனால, கீழ்ப்படியாமனால எல்லாரும் பாவிகளான, அது ஆதாம் ஏவாள் செய்த ஏதேன் தோட்டத்தில் செய்த பாவம் அக்கிரமத்தின் விளைவாக எல்லாரும் பாவிகளாக மாறினோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதனால நம்ம ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதான் இங்கே சொல்றார். எல்லாருடைய குற்றத்திற்கு அங்கே ஆதாம் வழியாக தண்டனை கிடைத்தது. இங்கே இயேசுவின் ஒருத்தருடைய அங்கே பாடு மரணம் உயிர்த்தெழுதல் வழியாக நமக்கு தீர்ப்பு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று ரொம்ப அழகா சொல்றார். குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது, ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி ஒளிந்தது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வு பெற வழிவகுக்கிறது. பார்த்தீங்களா, பாவம் பெருகிறதுனால அங்கே கிருபை பெருகிற்று என்று நம்ம சொல்கிற மாதிரி இங்கே அருள் பெருகியது. அந்த அருள் தான் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு மோட்ச வாழ்வை தருகிறது. அதே போல் ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது the assurance of hope, Paul's explanation of the benefits of justification by faith, the importance of hope in the Christian life, peace with God, justification by faith. We have peace with God through faith in Jesus Christ, access to God. We have access to God's presence and favor. Hope in suffering. Suffering produces characters. Suffering can produce perseverance, character, and hope. God's love has been poured into our hearts through the Holy Spirit. Christ's sacrifice, while we were still sinners, Christ died for us while we were still sinners. God's love for us is demonstrated in Christ's sacrifice. Assurance of salvation. Saved from wrath. We have been saved from God's wrath through Jesus Christ. Reconciled to God. We have been reconciled to God and have peace with God. Conclusion. The assurance of hope. We have hope in our sufferings and in our relationship with God. Living with hope. May we live with assurance of hope, knowing God's love and peace. சில கடவுளுடைய வார்த்தை ரெஃபரன்ஸை நம்ம பார்க்கும்போது பீஸ் வித் காட், கடவுளோடு இணைந்து வாழ்கிற சமாதான உள்ள வாழ்க்கை. ஏசாயா 53:5, எபேசியர் 2:14-18, கொலோசியர் 1:20. பாடுகளின் மத்தியிலே நம்பிக்கை. 2 கொரிந்தியர் 12:7-10, யாக்கோபு 1:2-4, 1 பேதுரு 3:13-17. கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் யோவான் 3:16, கலாத்தியர் 2:20, 1 யோவான் 4:9-10. அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பினுடைய ஒரு வாக்குறுதி. எபேசியர் 1:7-8, 1 தெசலோனிக்கர் 1:10, 1 பேதுரு 3:5. பாடுகளின் மத்தியிலே மகிழ்ச்சி. 2 கொரிந்தியர் 4:7-12, பிலிப்பியர் 3:7-11, யாக்கோபு 1:2-4. இந்த வசனங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையிலே தியானித்து ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை. ஆதாம் வழியாக பாவம் வந்தது, கிறிஸ்துவின் வழியாக மீட்பு வந்தது என்பதை உணர்ந்து மீண்டும் பழைய ஆதாமை போல மாறிவிடாமல் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து இயேசுவுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய வருகைக்காக, நீதி தீர்ப்புக்காக அல்ல, வருகைக்காக ஆயத்தப்பட நாம் இந்த நேரத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை ஏற்று வாழ தூய ஆவியான இந்த நாளில் நம்ம உதவி செய்வாராக. ஆமேன். ஜபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எல்லா வல்ல இறைவனும் தந்தை மகனுமாயிருக்கிற கிறிஸ்து வழியாக இந்த ஜபத்தை மன்றாடுகிறோம். இது ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். நாளில் கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, ஆதாம் வழியாக எல்லாரும் நாங்கள் பாவிகள், பாவம் எங்களுக்குள்ள வந்தது. ஆனால் கிறிஸ்து என்கின்ற ஆண்டவர் வழியாக எங்களுக்கு மீட்பு வந்தது. அதை உணர்ந்து இந்த உலகத்தில் மீண்டும் நாங்கள் பாவத்திற்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல்
பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றார். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேளை ஜெப வேளை ஆசீர்வதிங்க. இதை கேட்டு கொண்டிருக்கிற பயன்படுகின்ற மக்களுக்கு உடைய இறை ஆசிரியர்களை தார். இந்த நாளின் வேலைகளை பணிகளை பயணங்களை நாளை தினத்தில் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கேட்க கிருபை தார். விசேஷமாக இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய பாப்பனப்பள்ளி திருச்சபையின் ஆண்டவரே அன்புக்குரிய தம்பி சுபாஷ் உமையவள் அவருடைய மூத்த மகள் ஆண்டவர் அமீர்தாவுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளில் தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற மகளை ஆசீர்வதிங்க. மகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து தந்து என் தேவன் தாமே மகளை நீர் வழிநடத்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் நாளொரு மேனி பொழுது வண்ணமாய் விசுவாசத்தில் பலப்படும் திருச்சபையுடைய எல்லா ஊழியத்திலும் பங்கெடுக்கும் கர்த்தனுக்கு கிருபை தார். அன்பு சுபாஷையும் அவருடைய அன்பு மனைவி அவருடைய மற்ற 2 பிள்ளைகளையும் அதே போல அவருடைய அன்பு ஆண்டவரே மாமனார் மாமியாருக்கா ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. அதே போல ஆண்டவரை ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு அவருடைய அருமையான பாலூர் கிராமத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய உறவினர் திரு ஜெபகுமார் அண்ணனுக்காக அவருடைய பணிகளுக்காக அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவருடைய அன்பு மனைவி திருமதி லலிதா ஆண்டவர் ஜெபகுமார் அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். கீழே விழுந்து கால் அடிபட்டு ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணோக்கி பாருங்க. அவங்க எடுத்துக்கொள்கிற சிகிச்சைகள் மருந்து மாத்திரைகள் வழியாக நம்முடைய கிருபை அம்மாவோடு தங்கியிருக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம். சீக்கிரமாய் சுகம் பெற்று நடக்கவும் முடியும் ஆண்டவரை ஆலயத்துக்கு வரவும் கர்த்தர் நீர் கிருபை தார். அன்பான பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்காக பெண் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதே போல் அவருடைய பாப்பனப்பள்ளி போதவட்டத்தில் பலவீனமாக இருக்கின்ற அவருடைய ஆண்டவரே மேத்யூ சங்கிளுக்காக அமுத அம்மாவுக்காக நகோமி அம்மாவுக்காக விமலா அம்மாவுக்காக ஆண்டவரே அவருடைய மின்னூர் திருச்சபுடைய செயலர் அன்பு நித்யானுடைய அன்பு தாயாருக்காக ஆண்டவரே அன்பு சகோதரன் பிரவீனுக்காக ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க. ஆயர் குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பார். பலவீனங்கள் எல்லாம் மாற்றும். இந்த நாளில் கூட அவருடைய அன்புக்குரிய அன்பர் சாரியும் ஏஞ்சக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தல் மரியாதையும் சாக்கோ சாரின் டீச்சரும் பாத்தில் வைக்கிற இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நம்முடைய கிருபையினால் அவருடைய ஆசீர்வாதம் வழிநடத்து. அடைய நீ குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. டெயின் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி மின்னூர் வடகரை மேல்சனப திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் அவருடைய இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி பிரதமர் அவருடைய முதலமைச்சர் அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தேசத்தில் தார். சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள் போதர்கள் ஊழியங்கள் ஸ்தாபனங்கள் பள்ளிக்கூடங்கள் வெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்படவும் ஆண்டவரே அவருடைய கண்கடை இறையல் கல்லூரிக்காக ஜபிக்கிறோம். எல்லா ஸ்தாபனங்களையும் பள்ளிக்கூடங்களையும் ஆசீர்வதிங்க. உலகமெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் ஆண்டவர் ஸ்தாபனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உலக நாடுகளில் அமைதியை தாருங்க. ஆண்டவரே உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்படட்டும். அமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தப்பட்ட நேற்று தினத்தில் கூட பார்த்தோம். குழந்தைகள் ஆண்டவர் சாப்பாடு இல்லாமல் பட்டினி சாவுகள் அதிகமாக நடக்கிறது. கண்ணுக்கு எதிரில் எங்கள் மத்தியில் நாங்கள் நன்றாய் உண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு பகுதியில் சாப்பாடு இல்லாமல் சாவுறாங்க ராஜா. கண்ணோக்கி பார். மிகுந்த மனவேதனையோடு நாங்கள் ஜபிக்கிறோம். அதே நேரத்தில் இந்தியாவில் வட மாநிலத்தில் கடுமையான மழை பெய்கிறது. அநேக மக்கள் வீடு வாசல்களை இழந்திருக்கிறாங்க, உறவுகளை இழந்திருக்கிறாங்க, நிறைய உயிரை இழந்திருக்கிறாங்க. கண்ணோக்கி பார். அவர்களுக்கு ஆறுதலை சமாதானத்தை தாருங்க. எங்கள் பகுதிக்கு நல்ல மழையை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை உடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். என்னுடைய பணிகள் பயணங்களை ஆசீர்வதி. துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை மகன் தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.